இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிச்சு நம்ம அவசரத்துக்கு கை கொடுக்குறது அப்படின்னா முட்டை மட்டும்தான். எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டை குழம்பு தான். ஆனால் இது கொஞ்சம் மாற்றி மசாலா முட்டை மாதிரி பொரிச்சு குழம்பு எப்படி வைக்கிறோங்கிறத பார்ப்போமா? இப்போ மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய் இதை சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 3 முட்டை அல்லது 4 முட்டை சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மூடி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே பணியார குழியில் ஊற்றி பொரிச்சு எடுத்து அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொல புளியை ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு. இந்த தேங்காயில் எதுவும் சேர்க்கல, தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கரைச்சி வச்சுருக்க புளியில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கலருக்காக மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதை அப்படியே நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ சட்டியில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா கொதி விடணும். எந்த அளவு பச்சை வாசம் போய் கொதிக்கணுமோ அந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை அப்படியே இதில் சேர்த்துனோம் அப்படின்னா குழம்பு ரெடி. ஆனால் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம பொரிச்ச முட்டை இதில் சேர்க்கறனால அந்த முட்டை இதில் தண்ணி இழுக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும்போது வச்சுக்கோங்க. ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த முட்டை அப்படியே அந்த குழம்புல உப்பு, புளி, காரம் எல்லாம் உறிஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரே கொதி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மல்லி இலை தூவி இறக்கினீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.